வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் டிஇஓ காலி பணியிடங்கள் நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கண்ணப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அரசு பள்ளிகளில் பட்டதாரி முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். தேவையான ஆசிரியர்களை பள்ளி நிர்வாக கமிட்டி மூலம் நிரப்பிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான நிதி அரசு ஒதுக்கியுள்ளது. எந்த அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. இந்த கல்வி ஆண்டில் புதிதாக 1300 உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிப்பது குறித்து டிஆர்பிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நபார்டு திட்டமோடு அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் நடைபெறுத்தப்படும். சோ அரசு பள்ளிகள்ல இந்த அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் நடைபெற்று கொடுக்குறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முழுமையான கட்டமைப்பை அரசு பள்ளிகள் பெற்றுவிடும். அதன் பின் முழு வீச்சில் கல்வி மேம்பாட்டிற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். டெட் கட்டாயமில்லை. வழக்குகள் காரணமாகவே அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த நிலை மகாராஷ்டிரா, ஊட்டி, ஒடிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் நடக்கிறது. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண அரசு கொள்கை முடிவு எடுக்க முடியுமா என்பதை ஆலோசிக்கப்படும். மேலும் ஒரு வாரத்தில் டிஇஓ பணியிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும். இது தவிர உதவி பெறும் மைனாரிட்டி பள்ளிகளில் நியமனத்திற்கும் பதவியேற்கும் டெட் கட்டாயம் என சில மாவட்ட கல்வி அதிகாரிகள் வலியுறுத்தாக தெரிவது. மைனாரிட்டி பள்ளிகளில் நியமனம் பதவிக்கு டெட் கட்டாயம் இல்லை என்று அவர் கூறியிருக்கார். சோ இது பாத்தீங்கன்னா டெட் கட்டாயம் இல்லை அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்றது. சோ விதிகள் 2026 ஆசிரியர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி, அது என்னென்ன அந்த அநீதி அதை பற்றிதான் இந்த ஒரு வீடியோல முழுமையான தகவலை பார்க்கலாங்க. தொடக்க கல்வி மற்றும் துணை தொடக்க கல்வி மற்றும் துணை பதவிகள் 2026 படி ஆசிரியர்கள் கடந்து செல்ல வேண்டும் நீண்ட மற்றும் சிக்கலான பதவி உயர்வு பாதை. இதுதாங்க ரொம்ப நீண்ட. இடைநிலை ஆசிரியர் டிடில குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் சேவை செய்யணும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக மாறணும். குறைந்த 5 ஆண்டுகள் சேவை செய்யணும். பட்டதாரி ஆசிரியர்களா மாறணும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சேவை செய்யணும். நடுநிலை ஆசிரியர்களா மாறணும், ஹெட்மாஸ்டரா. ஓகேங்களா? இதனால் ஒரு இடைநிலை ஆசிரியர் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியை அடைய பல கட்டங்களை அடைந்து, அதாவது குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் சேவை நிறைவேற்றணும். ஒப்புகை மற்றும் நேரடி நியமனம் வழி பட்டதாரி ஆசிரியர். சோ பிற வழிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேவை குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சேவை. நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவிக்கு தகுதி. இது ஏன் இந்த அணுகி ஒரே பதவி அடைய 2 இடைநிலை ஆசிரியர்கள் கூடுதல் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது பதவி உயர்வாருக்கு சமநிலைத்தன்மை ஏற்படுகிறது. அனுபவமுள்ள ஆசிரியர்களின் முன்னேற்றம் தாமதமளிக்கிறது. மன வளர்ச்சியில் விருப்பமின்மை மற்றும் பணிச்சுமை அறிக்கிறது. சில உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு வாய்ப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அனுபவம் மற்றும் சேவைக்கு ஏற்ற நியாயமான பதவி உயர்வை வழங்கணும். இடைநிலை ஆசிரியர்கள் பணி முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்த வேண்டும். சமமான மற்றும் விரைவான பதவி உயர்வு அமைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஆசிரியர் நலன் மற்றும் கல்வித்தரம் மேம்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சரி, இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல முதல்வர் விஜய் அவர்கள் 149 ஜிஓவை நீக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த 149 ஜிஓ பாத்தீங்கன்னா நிச்சயமா நீக்கிறதுக்கு கொண்டாட ஒரு அரசாணைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிடுவாரு அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா டெட் தேர்வு இல்லாமலே பாத்தீங்கன்னா பணி நியமனத்தை அங்க கொண்டு வருவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆசிரியர்களும் இதை பாத்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. சோ எல்லாருடைய மத்தியிலும் இந்த டெட் தேர்வு இல்லாத ஆசிரியர்களுடைய நியமனம் அப்படின்றது எதிர்பார்க்கும். பிஜிடிஆர் வேகன்சிஸ் பட்டியலையும் விரைவில் நமக்கு வெளியிட போறாங்க. சோ டிஆர்பில பாத்தீங்கன்னா தேர்வு விதிமுறைகள் எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த பிஜிடிஆர் மற்றும் யூஜிடிஆர் ரிவர்ஸ் எலெக்ஷன் லிஸ்ட பார்த்திருப்பீங்க. சோ பார்த்திருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விதிமுறைகள் எல்லாமே மாறி இருக்கு. சோ பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ பள்ளிக்கல்வித்துறையில புதிய ஆசிரியர்கள் மற்றும் தற்காலிக ஆசிரியர்களை 18,000 பேர் எடுக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நாம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல எஸ்எம்சி மூலமா எவ்வளவு பேரை நியமிக்கிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நாளை தகவலோட நாமளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.